வெல்கம் டு லீலா பேலஸ். இதுதாங்க நான் தங்க போகிற சி வியூ ரூம். இந்த ரூமில் என்னென்ன வசதிகள் இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம லீலா பேலஸ் ஹோட்டலுக்கு வந்திருக்கோங்க. இங்கே வந்து ஒரு நாள் இல்லை 2 நாள் ஸ்டே பண்ண போகிறோம், அதான் பிளான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளேயர்ஸ் கூட ஸ்டே பண்ணியிருக்காங்க. அவங்களையும் எங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இதுதாங்க லீலா பேலஸோட மெயின் என்ட்ரன்ஸ். நம்ம சன் டிவி ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பேக் சைடில் தாங்க இந்த ஹோட்டல் இருக்குது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக சொல்லிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வாடகை வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குங்க. எனக்கு வந்து 15,000 ஆல் இன்க்ளூசிவில் கிடச்சிதுங்க. ஹோட்டலோட லாபி இது தாங்க. இப்போ ஃப்ரண்ட் டெஸ்கில் போய் செக்இன் பண்ணிவிட்டு நம்ம ரூமுக்கு போக போகிறோம். ஹாஸ்பிட்டாலிட்டினாவே இந்தியன் ஹோட்டல்ஸ் தாங்க. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா லக்ஸுரி வந்து நம்மளால் அஃபோர்ட் பண்ணவே முடியாது. என்ன தான் நீங்கள் லக்ஸுரியஸ் ஹோட்டல் போனாலும் அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி கிடைக்காதுங்க. என் பையனுக்கு வந்து கொஞ்சம் விவரம் வந்ததுக்கப்புறம் நாங்கள் இந்தியா வரும்போது முதல்ல லீலா பேலஸ் கூப்பிட்டு வந்திருந்தேன். இங்கே இருக்கிற சர்வீஸ், ஃபுட்டு, பிரேக்ஃபாஸ்ட், அதுவும் பஃபே பிரேக்ஃபாஸ்ட்லாம் பார்த்துட்டு வாயடிச்சு போயிட்டான். அதுக்கப்புறம் அவனுக்காகவே ஒவ்வொரு தடவையும் இந்தியா வரும்போது இங்கே இல்லை வேறு ஏதாவது ஹோட்டலில் தங்குற மாதிரி ஒரு நிலமை வந்துடுச்சு. எனக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்தது வச்சுக்கோங்களேன். ஏன்னா அமெரிக்காவில் வந்து இந்த மாதிரி ஹோட்டல்லலாம் நாங்கள் தங்க நினச்சி கூட பார்க்க முடியாது. ரொம்ப பேசிக்கான ஒரு ஹோட்டலில் தான் நாங்கள் தங்க முடியும். ஏன்னா அவ்வளோ காஸ்ட் அதிகம் அமெரிக்காவில். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் ஹோட்டலோட என்ட்ரன்ஸ் லாபிங்க. ரொம்ப கிராண்டாக, ராயலாக, ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் மூலயமா நேச்சுரல் ஃப்ராக்ரன்ஸை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப யூனிக்காக இருக்கும் இந்த ஹோட்டலில் அந்த ஃப்ராக்ரன்ஸ். அதுக்கப்புறம் இன்னொரு ரொம்ப பிடிச்ச ஏரியான்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்ட்ரன்ஸ்க்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா லைவ் மியூசிக் ப்ளே பண்ணிருப்பாங்க. அந்த செட்டப்பு, அந்த கான்சர்ட் ஸ்டேஜுக்கு முன்னாடி அந்த வாட்டர் டெக்கார், அதுக்கப்புறம் ஹோட்டலோட பெரிய பேக்ட்ராப், பேக் சைடில் ஃபயர்ஸு செம்ம மெஸ்மரைசிங்காக இருந்துச்சுங்க பார்க்க. அது ரொம்ப நேரம் மியூசிக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க கூட அந்த சைட்டு பார்க்கும்போது கொஞ்ச நேரம் அப்படியே மெய் மறந்து அந்த மியூசிக்கை ரசிக்க ஆரம்பிச்சிருவோம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க. ரொம்ப நேரம் நான் மியூசிக் ரசிச்சுட்டு இருந்தேன். ஹோட்டலோட கம்ப்ளீட் வியூ பாருங்கள். அங்கேருந்து நான் எடுத்திருக்கேன், நைட் டைமில் எடுத்ததுனால. இது ஹோட்டல் பால்கனிலேருந்து கூட பார்த்திங்கன்னா இவங்க ப்ளே பண்ணுறத நீங்கள் மேலேருந்து பார்க்க முடியும். ரொம்ப 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 பிடிச்சிருந்தது இந்த செட்டப்பு. இந்த செட்டப்கே ஒரு கூடோஸ் ஃபார் த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். மியூசிக் ரசிச்சுட்டு இருக்கும்போதே ரூம் கீ கொடுத்துட்டாங்க. ஸோ ரூம்குள்ளே போயிட்டு நம்ம ரூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். போகிற வழியில் இந்த டெக்கார் ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்துச்சுங்க. ஸோ அடுத்து நம்ம ரூமுக்கு போய் பார்ப்போம். ஸோ இதுதாங்க நான் இன்றைக்கி தங்க போகிற ரூம். இந்த ரூம் வந்து ஒரு சீ ஃபேஸிங் ரூம். அதனால் பால்கனிலேருந்து நல்ல வியூஸ் கிடைக்கும். ஒரு கிங் சைஸ் பெட், ரொம்ப ஒரு ஃப்ளாஷி இன்டீரியர்ஸ் இல்லாமல் கொஞ்சம் ஒரு கிளாஸியாக இருக்குது இன்டீரியர்ஸ். ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 40 இன்ச் டிவி, ஒரு ஆஃபீஸ் டேபிள் செட்டப், அப்புறம் 2 சேர்ஸ். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூல் அண்ட் சீ ஃபேஸிங் வியூஸ் இருக்குது. நான் வந்து காலையில் காட்டுற வியூ எப்படி இருக்குன்னு. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே வந்து லக்கேஜ்லாம் வைக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கோயிங் டு த பாத்ரூம், ஒரு செம ப்ரீமியம் பாத் டப், ஒரு நைஸ் ஃபிட்டிங்ஸ், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்டிங் ஷவரும் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா. ஸோ இது பார்த்திங்கன்னா இது ஜக்கூசி, நார்மல் டப் கிடையாது, ஜக்கூசி. அண்ட் இந்த பிளைண்ட்ஸ் இருக்குல்ல, இது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே கீழே போகும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பட்டன் கிளிக் பண்ணால் பாருங்கள், மேலே அப்படியே ஆட்டோமேட்டிக்காக போகுது.
ஸோ இதுதாங்க நம்ம தங்க போகிற ரூம். ஸோ நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளேயர்ஸும் இங்கே தான் தங்கியிருக்காங்க. லாஸ்ட் 2 இயர்ஸாக எப்போ பார்க் ஷெரட்டன் வந்து ரெனோவேஷன் போச்சோ அன்னிலேருந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் இங்கே தான் தங்கிட்டு இருக்காங்க. தோனி எந்த ஃப்ளோரில் இருக்காங்கன்னு மட்டும் யாருமே சொல்ல மாட்டாங்க. அவர் பிரேக்ஃபாஸ்ட் கூட கீழே சாப்பிட வரமாட்டாராம். செம்ம கான்ஃபிடென்ஷியல், டோட்டலாக ரொம்ப ப்ரைவசி மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து இந்த ஹோட்டலில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னு போய் பார்ப்போம். ஸோ ரொம்ப பசிக்குதுங்க, அதனால் டின்னர் சாப்பிட பஃபே ஏரியாவுக்கு வந்திருக்கேன். பஃபே சாப்பிட்லாமான்னு தோணுது ஐட்டம்ஸ்லாம் பார்க்கும்போது, பட் ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ ஏதாவது ஐட்டம் ஒரு பிரியாணி மட்டும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு டின்னரை முடிச்சுட்டு நாளைக்கு பஃபே சாப்பிட்லான்னு யோசிக்கிறேன். லீலா பேலஸில் பஃபே வந்து ரொம்பவே ஃபேமஸுங்க. பர் ஹெட் பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட் 3000 வரைக்கும் வரும். டிபெண்ட்ஸ் ஆன் த டைம் கூட. இப்போ சண்டே பிரன்ச்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட வரும். பட் ரொம்ப ஒரு வாஸ்ட் மெனு. லேம்ப்லேருந்து ஃபிஷ்லேருந்து அதுக்கப்புறம் சிக்கன், மட்டன், நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. ரொம்ப லாவிஷான ஒரு ஸ்ப்ரெட். ஃபுட்டோட குவாலிட்டி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. பஃபே வந்து எங்களால் முன்னாடி சொன்ன மாதிரி சாப்பிட முடியல. ஏன்னா ஏர் இண்டியாவில் ட்ராவல் பண்ணி அப்போ தான் இறங்கி ரூம்குள்ளே வந்திருக்கோம். ஸோ டயர்டாக இருந்துச்சு. அவ்வளோ பெரிய மீல் எங்களால் அந்த டைமில் எடுக்க முடியுமான்னு தெரியல. ஸோ டிஷ்ஷஸ்லாம் பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். பெங்காலி குவிசன்லேருந்து ஏஷியன், பேன் ஏஷியன், அதுக்கப்புறம் நார்த் இண்டியன், கேரளா, எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் குசைனும் இந்தியனில் வச்சுருந்தாங்க. அது போக ரொம்ப அமெரிக்கன் ஸ்ப்ரெட்டும் லாவிஷாகவே இருந்தது. ஸோ அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் அடப்பிரதமம்லாம் இருந்தது, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. யூனிக்கான ஐட்டம் ஒன்று மெனுவில் பார்த்தேங்க. என்ன தெரியுங்களா? முருங்கா பிரியாணி. இது வரைக்கும் நான் முருங்கா பிரியாணி பார்த்ததே இல்லை. எவ்வளோ மஷ்ரூம் பிரியாணி, பன்னீர் பிரியாணி, வெஜ் பிரியாணி, சிக்கன், மட்டன் எல்லாம் பார்த்தாச்சு. முருங்கா பிரியாணி பார்த்ததே இல்லை. பாக்யராஜோட ஃபேனாக இருப்பார் போல இருக்கு செஃப்பு. இப்படி ஒரு பிரியாணி செஞ்சு வச்சுருக்காரு. அட இதெல்லாம் வெஜிடேரியன் செக்ஷனுங்க, நமக்கு செட் ஆகாது. கட் அடுத்த வீடியோ போப்பா. அடுத்து பார்த்திங்கன்னா லைவ் சூஷி கவுண்டர் இருந்தது. லைவாக செஃப் வந்து பிளேட் பண்ணிகிட்டு இருந்தார். பார்க்கவே அவங்க அந்த சூஷியை வந்து பிளேட் பண்ணுற விதம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதை அழகாக ரோல் பண்ணுற விதம், இந்த ரைஸை வந்து அவங்க ஒரு ஒரு பர்டிகுலர் டெக்னிக்கில் அதை வந்து ரோல் மாதிரி பண்ணுவாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு எக்ஸாக்டாக அது என்னென்னு டக்குன்னு சொல்ல வரல. அடுத்து பார்த்திங்கன்னா கோல்டு கட்ஸ் ஆர் சாலட் செக்ஷன்னு சொல்லலாம். அங்கே தான் வந்திருக்கோம். லைவ் சாலட் கவுண்டரும் இருக்குது. நம்ம டயட் பிரியர்களுக்கு இல்லை பாடி பில்டிங் பிரியர்களுக்கு ஒரு விருந்துனே சொல்லலாம். ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க இங்கே. ஹமஸ், பாபா கனோஷ் கூட இருக்குது. அண்ட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் அமெரிக்கன் லைவ் பாஸ்தா, லைவ் பீட்சா கவுண்டர், அதுக்கப்புறம் எக்ஸ், நீங்கள் என்ன மாதிரி எக் கேட்குறீங்களோ அதை அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்தியன் ஆப்படைட்டர்ஸ் இருந்துச்சுங்க. இதுதான் ரொம்ப ஹைலைட். ஏகப்பட்ட ஃபிஷ் வெரைட்டிஸ் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. யூஸ்வலாக பஃபேயில் பார்த்திங்கன்னா மட்டனும் ஃபிஷ் ஐட்டம்ஸும் அவ்வளோவா வைக்க மாட்டாங்க. பட் இங்கே அப்படி இல்லை. ஆல்ரெடி வேறு ஒரு கவுண்டரில் ஃபிஷ் ஐட்டம்ஸ் 2-3 இருந்துச்சு, மட்டனும் இருந்தது, பிரியாணியும் இருந்தது. இங்கே இந்தியன் ஆப்படைட்டர்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஃபிஷ் அண்ட் மட்டன் வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஃபைனலாக டெசர்ட் செக்ஷனுக்கும் வந்துட்டோங்க. ஏகப்பட்ட டெசர்ட் ஐட்டம்ஸ் இருந்துச்சு. சாப்பிட நமக்கு வயிற்றில் இடம் இருந்தால் போதும், அவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒவ்வொரு டெசர்ட்டையும் கான்செப்ஷுவலைஸ் பண்ணி அவங்க அழகாக பிளேட் பண்ணி வச்சுருக்காங்க. அகெயின் நத்திங் அவுட் ஆஃப் த பாக்ஸ், பட் ஸ்டாண்டர்டான எல்லா ஹோட்டல்ஸ்லையும் இருக்கக்கூடிய சில டெசர்ட்ஸ் தான். பட் குவாலிட்டி இஸ் வாட் மேட்டர்ஸுங்க. குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். குலோப் ஜாமுன்லாம் செம்ம டெம்டிங்காக இருந்தது. அண்ட் தி ஹேட் ஆல்மோஸ்ட் ஒரு 10 வெரைட்டிஸ் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ் வேறு வச்சுருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்தது. இவ்வளோத்தையும் பார்த்தேன்னா கடைசியில் ஆர்டர் பண்ணது ஆப்பம், தேங்காய் பால்,
அதுக்கப்புறம் ஒரு மட்டன் பிரியாணி. நைட்டு ஐ திங்க் 11 o'clock இருக்கும். 11 o'clock 5 star ஹோட்டலில் மட்டன் பிரியாணி எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை, ரொம்ப ரொம்ப ஆவரேஜாக தான் இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்தியா வந்து சாப்பிடக்கூடிய ஒரு ஃபுட்னால் அது பிரியாணியாக தான் இருக்கும். பட் இங்கே சாப்பிட்டது கண்டிப்பாக தப்பு தான். ஒரு பிரியாணியோட விலை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1700 rupees இருந்துச்சுங்க. ரொம்ப ரொம்ப ஆவரேஜான ஒரு பிரியாணி தான். ஸோ பிரியாணி சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியில் போகும்போது பார்த்திங்கன்னா கேக்ஸ்லாம் டிசைனாக பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே தீம்டு கேக்ஸ். அட நம்ம ஊர் கேக்கு, அண்டார்டிகா கேக் கூட இங்கே இருக்குங்க. நிறைய பென்குவின்ஸோட சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. கேக் பார்த்ததெல்லாம் போதுங்க, செம்ம தூக்கம் வந்துடுச்சு. உடனே போய் தூங்கணும். தூங்கிட்டு மறுநாள் எழுந்துக்கணும். அப்போ தான் இந்தியன் டைமுக்கு நம்ம அக்லிமடைஸ் ஆகும். இப்போ போயிட்டு ரூமில் போய்ட்டு தூங்குவோம். தூங்கி எழுந்தோடனே மார்னிங் வியூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். காலை வணக்கம்ங்க. அடுத்த நாள் காலையில் 7 மணி, நல்ல ஒரு தூக்கம்ங்க. இந்தியன் டைமுக்கு சூப்பராக செட் ஆகிட்டோம். காலையில் 7 மணிக்கு எழுந்துட்டு நல்ல வெளிச்சம், வெளியில் போயிட்டு நேற்றே சொன்ன மாதிரி சி வியூ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு வந்து பார்க்குறேன். பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக ஐலேண்ட்ஸோட நம்ம பட்டினப்பாக்கம் 4 ஸ்டார் ரெஸ்டாரண்ட்டோட பேக் சைடில் தான் இப்போ நம்ம இந்த வியூ பார்த்துட்ருக்கோம். அது புரோக்கன் பிரிட்ஜுன்னு நினைக்கிறேன். பெசன்ட் நகர் வழியாக வர புரோக்கன் பிரிட்ஜா அது அப்படின்றது எனக்கு டவுட்ஃபுல்லாக இருந்தது. அது புரோக்கன் பிரிட்ஜ்னால் கீழே கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பர் வியூ. ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா, போய் எங்களால் பால்கனியில் நிற்க முடியாது, ஃப்ரெஷ் ப்ரீஸ் எடுக்க முடியாது. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ்டு. ஜஸ்ட்டு ரூம்லேருந்து தான் பார்க்க முடியும். பட் அகெயின் வண்டர்ஃபுல் வியூஸுங்க. அண்ட் நேற்று நான் டப்லேருந்து அந்த பிளைண்ட்ஸை ஓப்பன் பண்ணி காமிச்சேன்ல, அப்போ வந்து டார்க்காக இருந்தது. இன்றைக்கி நான் டப்லேருந்து அந்த பாத்ரூம்லேருந்து வியூ காட்டுறேன் பாருங்கள். பாத்ரூம்லேருந்து நான் இப்போது இந்த டப்பில் இருக்க பிளைண்ட்ஸ் ஓப்பன் பண்ணால் அகெயின் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சி வியூ கிடைக்கும். இப்போ நம்ம லிவிங் ரூம்லேருந்து என்ன வியூஸ் பார்த்தோமோ அதே வியூஸை நம்ம இப்போது பாத்ரூம்லேருந்து பார்க்கலாம். ஸோ குளிச்சுக்கிட்டே நீங்கள் வந்து கடலை பார்த்துக்கிட்டே குளிக்கலாம் அந்த டப்பில். அதுதான் கான்செப்டு. அகெயின் இதெல்லாம் வந்து பிளாக் டோர்ஸ் ஆர் விண்டோஸ்லாம் வந்து பிளாக் ஃபிலிமில் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ வெளியிலேருந்து பார்த்தா தெரியாது. ஸோ ப்ரைவசி இருக்கும் கண்டிப்பாக. அண்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு வியூங்க பாத்ரூம்லேருந்து. ஸோ அடுத்து இது காலையிலங்க. அண்ட் மோஸ்ட் ஃபேவரட் பார்ட் ஆஃப் த டே, நம்ம ஊர் பிரேக்ஃபாஸ்ட் இருக்குல்ல, அது ஒரு தனி வைப்பு. நம்ம என்ன தான் அமெரிக்கன் ஹோட்டல்லலாம் ஸ்டே பண்ணாலும் ரொம்ப 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 கம்மி ஐட்டம்ஸ் தான் பிரேக்ஃபாஸ்ட்டில் கொடுப்பாங்க. பட் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட் மேசிவாக இருக்கும். அதுவும் ஒரு பெரிய ஹோட்டல்லலாம் வேறு லெவலில் இருக்கும். ஸோ என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டில் இருக்குன்னு போய் பார்க்கலாம். இது ஹோட்டல் என்ட்ரன்ஸில் இருக்கிற ஒரு ஸ்டேர் கேஸுங்க. இது பார்த்திங்கன்னா இது மூலிமா நீங்கள் கீழே இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் பார்ட்டி ஏரியாலாம் ஆக்சஸ் பண்ணலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சாண்டிலியர்ஸ்லாம் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகவே ஒரு இடம் சொல்லலாம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்துட்டோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் ஐட்டம் பார்த்திங்கன்னா சிக்கன் டிம்சம். லாஸ்ட் டைமே நான் நிறைய டிம்சம் சாப்பிட்டேங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதுதான் அவங்களோட ஏஷியன் கவுண்டர். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா டிம்சம், அதாவது மோமோஸ், அப்புறம் சூப்ஸ் இங்கே எல்லாம் வச்சுருப்பாங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் டிப் இருக்குல்ல, சான்ஸே இல்லை, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் ரொம்ப ஸ்பைசியும் கூட. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கவுண்டர் வச்சுருப்பாங்க. ஏஷியன், சவுத் இண்டியன், நார்த் இண்டியன், யூரோப்பியன், அப்புறம் டெசர்ட்ஸு, பீட்சா கவுண்டர், பேன்கேக்ஸ், பாஸ்தாஸ், அந்த மாதிரி ஏகப்பட்ட கவுண்டர் வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம பார்த்தது ஏஷியன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இதுவும் ஏஷியன் தான். லைக் ஸ்டர் ஃப்ரைட் நூடுல்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸு, சோயாவில் பாயில் பண்ண எக். இது பாருங்கள், வெஜிடபிள் நூடுல்ஸ், சவுத் இண்டியன் ஐட்டம்ஸ்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா வடை, பருப்பு வடை, அப்புறம் வடை, நார்மல் உளுந்து வடை, அப்புறம் ஆலு பக்கோடா, அண்ட் தென் பொடி இட்லி, அண்ட் எல்லா வகையான சட்னி அண்ட் சாம்பார்.
யம். மோமோஸ் அள்ளி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. ஒரு பெஸ்ட்டு மோமோன்னு எப்படி டிஃபைன் பண்ணணுன்னா, அந்த மோமோவை பிரேக் பண்ணும்போது உள்ளே இருக்கிற சிக்கன்லேருந்து ஜூஸ் அப்படியே ஊஸ் ஆகி வெளில வரணும், சிக்கன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அதுதான் ஒரு பெஸ்ட் மோமோ. இப்போ வந்து சவுத் இண்டியன் சொல்ல முடியாது, இது ஒரு மிக்ஸ்டாக இருக்குது. சவுத் இண்டியன், நார்த் இண்டியன் ரெண்டும் மிக்ஸ்டாக இருக்குது. உதாரணத்துக்கு 2 குசைனோட பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. லைக் பொங்கல், அப்புறம் வடை, உளுந்து வடை, அப்புறம் சனா மசாலா மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அண்ட் கேரளாவில் அடப்பிரதமம் வச்சுருந்தாங்க. நேற்று சாப்பிட முடியல அடப்பிரதமம், இன்றைக்கி ஒரு வெட்ட வேண்டி தான். சூப்பராக இருக்குது, டெம்ப்டிங்காக இருக்குது பார்க்கவே. அது போக 6 வகையான சட்னிகளும் இங்கு கிடைக்கும்ன்ற மாதிரி சட்னிகள்லாம் வித்தியாசமாக சூப்பராக இருந்துச்சுங்க. ஃப்ரெஷ்ஷாக அரிசி புட்டு கூட வச்சுருக்காங்க. அகெயின் டெசர்ட்ஸும் இருக்குது, ஏகப்பட்ட டெசர்ட்ஸ் இருக்குது. காலையில் இவ்வளோ ஐட்டம் சாப்பிட்டா என்ன ஆகுதுங்க உடம்பு. ஆனால் ஒன்று சொல்லுவாங்க, ஒரு ப்ராபர்பே இருக்குது, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் ஈட் லைக் எ கிங் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு ஏற்ற போல தான் இங்கே பஃபே ஸ்ப்ரெட்டும் அவ்வளோ இருக்குது. பட் யூஎஸ்லேருந்து இத்தனை நாள் சாப்பிடாமல் வந்த எங்களுக்கு இவ்வளோ ஐட்டம்ஸ் பார்க்கும்போது பிரமிப்பாக தாங்க இருக்கும், கண்டிப்பாக சொல்கிறேன். இவ்வளோ ஐட்டம் காமிச்சு தோசை இல்லையோ அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கலாம். ஆனால் லைவ் தோசை கவுண்டரே வச்சுருக்காங்க. இன்றைக்கி ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா பீட்ரூட் தோசை. ஸோ மசால் தோசை, ரவை தோசை, அப்புறம் லைவ் எக் கவுண்டர் கூட வச்சுருக்காங்க. பாஸ்தா கவுண்டரும் இருக்குது. நம்ம என்ன தோசை கேட்குறோமோ அந்த பர்டிகுலர் தோசையை அவங்க சுட்டு நம்ம டேபிளுக்கு எடுத்துகிட்டு வந்து அவங்களே சர்வ் பண்ணிவிடுவாங்க. நான் வந்து ஒரு கீ மைசூர் மசாலா தோசை ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. இதுதாங்க எக் கவுண்டர். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா அவங்க செஞ்சு எடுத்துகிட்டு வந்து நம்ம டேபிள்லேயே சர்வ் பண்ணுவாங்க. இங்கேயும் பாஸ்தாவும் செய்கிறாங்க. ஸோ எது வேணுமோ நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். மை மோஸ்ட் ஃபேவரட் செக்ஷன் பார்த்திங்கன்னா ஃபில்டர் காஃபி போடுற செக்ஷன் தான். ஆத்தென்டிக்காக ஒரு டீ கடையில் எப்படி ஃபில்டர் காஃபி போடுவாங்களோ அதே ஒரு செட்டப் வச்சு இங்கே காஃபி சர்வ் பண்ணுறாங்க. அதுபோக நிறைய ஹெல்த் ட்ரிங்க்ஸ், ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஜூஸஸும் இங்கே வச்சுருப்பாங்க. நம்ம எது வேணுமோ சாப்பிட்டுக்கலாம். ஜஸ்ட் லைக் நேற்று பார்த்த பஃபே மாதிரி. இங்கே பாருங்கள், வசந்த் நீர்னு ஒன்று வச்சுருந்தாங்க. இளநீ தண்ணி அண்டு லெமன், இது ரெண்டும் சேர்ந்து ஒரு ட்ரிங்க். ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்தது. அடாடாடா, ஒரு டபரா செட்டில் காஃபி குடிக்கிற அனுபவமே தனி. ஒரு சிறப்பான ஃபில்டர் காஃபியோட இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை முடிக்கிறோங்க. செம பிரேக்ஃபாஸ்ட். ஆஃப்டர் லாங் டைம் ஒரு ஹார்ட் ஃபில்ட்டாக சாப்பிட்டேன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நல்லா சாப்பிட்டேன். ஸோ ரொம்ப ஹாப்பி. பிரேக்ஃபாஸ்ட் சீக்கிரமாக சாப்பிட்டு வெளில வந்துட்டோங்க. ஆனால் அந்த இடமே கொஞ்சம் பரபரப்பாச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே பிளேயர்ஸ்லாம் அங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்திருந்தாங்க. ஸோ நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்க முயற்சி பண்ணாங்க. பட் வீடியோ வந்து உள்ளே அலோடு இல்லை, ப்ரைவசி ரீசன்ஸ்க்காக. அதனால் அவங்க வெளில வரும்போது எல்லாருக்கிட்டையும் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோங்க. சில பிளேயர்ஸ் தான் வந்திருந்தாங்க. சாண்ட்னர், பத்திரானா, ரஹானே, ஃப்ளம்மிங், இவங்களும் ரொம்ப ஸ்வீட்டுங்க. கேட்டவுடனே ஓகே சொல்லிட்டாங்க. பட் மற்ற எந்த இந்தியன் பிளேயர்ஸும் அங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வரல. எல்லாருக்கும் ரூம்க்கே போய்டும் போல் இருக்குது. இன்ஃபேக்ட் ருத்ராஜ் கூட வரல. துஷார் தேஷ்பாண்டே வந்தார். பட் அவர் போஸ்ட்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டார். தோனியை நாங்கள் மேட்ச் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு வரும்போது ஜஸ்ட் லைக் தட் பார்த்தோங்க. மெயின் என்ட்ரன்ஸில் வருவாங்கன்னு வெயிட் பண்ணுறது தான். அவங்களுக்குலாம் தனி என்ட்ரன்ஸு. டக்குன்னு அவங்க போயிட்டாங்க பாருங்கள். கிளிம்ஸ் தான், ஒரு 2-3 செகண்ட் தான் பார்க்க முடிஞ்சது, அவ்வளோதான். நேற்று வந்து மியூசிஷியன்ஸை வாசிச்சுட்டு இருந்தாங்க இல்லைங்களா, அந்த இடம் தான் இப்போ நம்ம பார்க்குறது. மார்னிங் எப்படி இருக்குது பாருங்கள். நேற்று எவ்வளோ சூப்பராக இருந்ததில்ல நைட் எஃபெக்டில். ஹோட்டலோட வெளியில் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்குங்க. இது சீப்ரோஸோட ஒரு ஸ்பெக்டாகுலரான ஒரு ப்ராப்பர்ட்டி இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம வெயில் அடிக்குதுங்க. போயிட்டு ஸ்விம் பண்ணலான்னு ஒரு ஆசை வந்துருச்சு. ஸோ ஸ்விம்மிங் பூலை நோக்கி போயிட்டுருக்கோம். ஸ்விம்மிங் பூல் இருக்கிற ஃப்ளோரில் இருக்கிற லாபி தாங்க இது. இப்போ ஸ்விம்மிங் பூல் நோக்கி போயிட்டுருக்கோம். ஆரம்பமே பிரம்மாண்டமாக இருக்குது. பியூட்டிஃபுல்லாக டெக்கர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த செட்டப்பே. ஸ்விம்மிங் பூல் ஏரியா வந்துட்டோங்க. பியூட்டிஃபுல்லான ஸ்விம்மிங் பூலுங்க, நிஜமாக. ஃபஸ்ட்டு விஷுவல்ஸ் அதை பார்த்த உடனே அந்த வாவ் ஃபேக்டர் கண்டிப்பாக அந்த ஸ்விம்மிங் பூல் கொடுக்கும். மேக்ஸிமம் டெப்த் ஆஃப் த ஸ்விம்மிங் பூல் பார்த்திங்கன்னா 4 feet தான். ஸோ கொஞ்சம் பெரிய குழந்தைங்க தைரியமாக குளிக்கலாம்.
இந்த ஸ்விம்மிங் பூலில் டிசைன் பண்ண விதம், அதை ஒட்டி இருக்கிற மரங்கள், ஒரு நம்ம சென்னை ஒரு ஹார்ட் ஆஃப் த சிட்டிக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபீலே இல்லை. அவ்வளோ காமாக இருந்தது, ஒரு நாய்ஸ் இல்லை, அவ்வளோ காமான ஒரு செரீன் என்விரான்மெண்ட்டுங்க சுற்றி. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த சீப்ரோஸோட பில்டிங் சுற்றியில், இந்த ஸ்விம்மிங் பூல் சுற்றி பில்டிங் தான். இது ஒரு ரூஃப் டாப் ஸ்விம்மிங் இருக்கும் இல்லையா, தோ வந்து ஹையஸ்ட் ஃப்ளோரில் இல்லைனாலும் இதுவே ஒரு 4th ஃப்ளோரில் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூல் கீழே அந்த டைலை கூட சூப்பராக டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஸ்ட்ரெயிட் வியூ பார்த்திங்கன்னா பாருங்கள், பிரம்மாண்டமாக இருக்குது, பியூட்டிஃபுல்லுங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்கே ஸ்விம் பண்ணாமல் வேறு எங்கே ஸ்விம் பண்ணோம் சொல்லுங்கள். இது ஸ்விம்மிங் பூல் ஒட்டி இருக்கிற ரெஸ்ட் ஏரியாங்க. இப்போது நம்ம குளிச்சுட்டு வரும்போது நம்மளோட ஸ்விம்மிங் ட்ரெஸ்லாம் ஈரமாயிடும் இல்லையா, ஸோ அதை ஆற வைக்கிறதுக்கு ரூமில் வந்து நம்மளுக்கு ப்ரொவிஷன் கிடையாது, ஏன்னா பால்கனி ஆக்சஸ் கிடையாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரெஸ்ஸை இந்த ட்ரையருக்குள்ளே போட்டுட்டு ஜஸ்ட்டு ஒரு புஷ் பண்ணிங்கன்னா போதும், எல்லா வாட்டரையும் அந்த ட்ரையர் வந்து எடுத்துட்டு நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 90% அளவுக்கு நம்ம ட்ரெஸ்ஸை வந்து ஹீட் பண்ணி கொடுத்துரும். இப்போ நம்ம ஹோட்டலோட பேஸ்மெண்ட் ஏரியாவுக்கு வந்திருக்கோங்க. இங்கே கல்ட் இண்டியான்னு ஒரு ஷாப் இருக்குது. இங்கே ஆன்டிக் ஐட்டம்ஸ்லாம் விற்பாங்க. ஆஸ் யூஷுவல் செம்ம எக்ஸ்பென்சிவ். அப்புறம் இங்கேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பா இருக்குது. அதுக்கப்புறம் 2 ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஸ்டாண்ட் அலோன் ரெஸ்டாரண்ட். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஜமாவார்னு ஒன்று, அங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நார்த் இந்தியன் ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும். அப்புறம் பக்கத்தில் எதிர்க்கையே பார்த்திங்கன்னா சைனீஸ் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து ஸ்டாண்ட் அலோன் ரெஸ்டாரண்ட்ஸ், ஆர்டர் பண்ணி சாப்பிடக்கூடிய ரெஸ்டாரண்ட்ஸ். இங்கே வந்து பஃபே இருக்காது, நம்ம ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட்ணும். அண்ட் இதுதான் பார்த்திங்கன்னா அந்த பார்ட்டி ஏரியா சொன்னேன் இல்லையா, அவுட்டோர் பார்ட்டி இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு மேரேஜ் ஈவெண்ட்ஸ்லாம் நடத்தணுன்னா கூட அவுட்டோரில் நடத்தணுன்னா இங்கே நடத்துவாங்க. யூஸ்வலாக மேரேஜ்லாம் நடத்த மாட்டாங்க, ஸ்மால் கெட் டுகெதர்ஸ் லைக் 50 பீப்புள் சேர்ந்து நடத்தக்கூடிய கெட் டுகெதர் ஈவெண்ட்ஸ்லாம் இங்கே பண்ணுவாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அவங்க வந்தப்போ கூட இங்கே சின்னதாக ஒரு கெட் டுகெதர் ஈவெண்ட் மாதிரி பண்ணியிருந்தாங்க. பட் நம்மலாம் கண்டிப்பாக அவங்க இருக்கும்போது ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அவ்வளோதாங்க, வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ ரூம் செக் அவுட் பண்ணி கிளம்பணும். ஸோ இந்த ஹோட்டலில் என்னென்ன வசதிகள் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் அடுத்த வீடியோவில் அவங்க எல்லோரையும் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரம் விஷ்ணு.